ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பொறுத்த வரைக்கும் உன் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவருக்கு உடம்பு சரியில்லை என்றால் துடித்து போவார். அதுவே உனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது மருத்துவமனைக்கு போக வேண்டும், ஏதாவது ஒரு விஷயம் என்றால் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து யாருமே உனக்கு வரமாட்டார்கள். அப்பொழுதும் நீ தனியாகத்தான் செல்வாய். காரணங்கள் எப்பொழுதும் நீயாகவே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாய், எல்லா விஷயத்தையும் சரி செய்வாய் என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். மனிதர்கள் எப்பொழுதுமே சுயநலமாக இருக்கிறார்கள். ஒரு சில பேர் எல்லோருக்கும் உடம்பு சரியில்லை என்றாலும் உடனே பார்ப்பார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் உடம்பால் சரியில்லை என்றால் அதற்கு நீதான் முழு வேலையும் செய்ய வேண்டும், உன்னுடைய உடம்பையும் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக கஷ்டப்படுகிறாய். உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட உன்னை யாரும் இங்கு ஒரு பாவமாக கூட பார்ப்பது கிடையாது. எல்லா நேரத்திலும் சுயநலத்துக்காக உன்னை உபயோகப்படுத்தி கொள்ளும் ஒவ்வொருவரும் நீ நன்றாக இருக்கும் பொழுது வருகிறார்கள். உனக்கு ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தேவைப்படுகிறது என்றால் அவரவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடுகிறார்கள். இதையெல்லாம் நீ பார்க்கும் பொழுது இனிமேல் நம் யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. எல்லா நேரத்திலும் நாமும் சுதாரிப்பாகத்தான் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் சுதாரிக்கும் தன்மை இருக்கிறது. நீ பேச்சு மட்டும்தான், எதையும் சுதாரிப்பது கிடையாது. எல்லா விஷயத்திலும் என்னிடம் சொல்வாய், சாயி நான் எல்லா விஷயத்தையும் சுதாரிக்கப் போகிறேன், இனிமேல் யார் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படித்தான் நான் நடப்பேன் என்று சொல்வாய். ஆனால் நீ அது அப்படியெல்லாம் நடப்பது இல்லாமல் உடனே என்ன திரும்ப செய்வாய்? யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவர் ஏற்கனவே உன்னை அசிங்கப்படுத்தியிருக்கலாம், ஏற்கனவே உன்னை எந்த ஒரு விஷயம் வேண்டுமானாலும் அவர் உன்னை செய்திருந்தாலும் அவனுக்கு ஒரு தேவை என்று வந்தவுடன் முதலாக ஓடிப்போய் நிற்பாய். உன்னுடைய குணம் அதுதான். நீ அவ்வளவு அன்பான பிள்ளை. யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு துரோகமும் செய்யக்கூடாது, எல்லா விஷயத்திலும் தெளிவாக ஒரு முடிவெடுக்க வேண்டும், தெளிவாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நீ நினைப்பாய். ஆனால் மற்றவர்கள் அப்படி கிடையாது. சுயநலத்துக்காக வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவை, அவர்களுக்கு தேவை என்ற பொழுது உன்னை தேடி வந்து அதற்கு பிறகு தேவை முடிந்தவுடன் ஓடிவிடுவார்கள். இதுதான் உன்னை சுற்றி நடக்கும் உறவுகள். சில சமயம் தெளிவான பிள்ளை போல பேசுவாய், சில சமயம் அப்படியே பரவாயில்லை, தெய்வம் பார்த்துக்கொள்ளும், தெய்வம் எல்லா விஷயத்தையும் சரி செய்யும் என்று தெய்வத்தின் மீது நம்பிக்கையை வைத்துவிட்டு அவர்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் ஓடி போய் உதவி செய்வார். சில இடத்தில் அது நல்ல எண்ணம், சில இடத்தில் அது நல்ல குணம். ஆனால் யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா விஷயத்தையுமா இன்னும் இழக்கப் போகிறாய்? ஏற்கனவே பாவப்பட்டுத்தான் இப்பொழுது இந்த நிலைமையில் நீ இருக்கிறாய். ஏற்கனவே நிறைய பாவப்பட்டாய். ஒரு நபருக்கு அவனுடைய கணவன் சரியில்லை என்பதற்காக உன்னுடைய கையில் இருக்கும் பணத்தை போய் கொடுத்தாய். அது மட்டும் அல்லாமல் யாருக்காவது உடம்பு சரியில்லை என்றால் ஓடி போவாய். ஒரு நபரின் வீட்டில் சண்டை என்றால் ஓடி போய் அங்கு சமாதான வார்த்தையை பேசுவாய். ஆனால் உனக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் பொழுது யாரும் உன்னை கண்டு கொள்ளவில்லை. யாரும் உன்னை, இப்பொழுது நீ கஷ்டப்படுகிறாய், அது எனக்கு தெரிகிறது, ஆனால் யாருமே உன்னை கண்டு கொள்ளவில்லை. எப்பொழுதும் கண்ணீர் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்கிறது. 24 மணி நேரம் எப்பொழுதுமே சரிதான். இரவு ஆனாலும் சரி, பகல் விழுந்தாலும் சரி, கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறார். யாராவது பார்த்தால் துடைத்துக் கொள்கிறார். அப்படி இல்லையா, உடனடியாக எல்லா விஷயத்தையும் மறைத்து விடுகிறார். தங்கமே, மனிதர்களிடம் வேண்டுமானால் நீ மறைக்கலாம், ஆனால் தெய்வத்திடம் எதையும் நீ மறைக்க முடியாது. எல்லா விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகிறது, எந்தெந்த விஷயங்கள் தேவைப்படவில்லை என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் எல்லாமே சுபிக்ஷமாக நடக்கும். என்னுடைய அழகான கண்மணியே, பல இடத்தில் தோற்று போவாய் என்று நினைத்தார்கள். ஆனால் நீ தோற்று போகும் பெண் அல்ல, நீ தோற்று போகும் குழந்தை அல்ல. எல்லோரையும் ஜெயிக்க வைப்பாய். அது மட்டும் அல்லாமல் நீ தவித்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை உனக்கு சொல்லி உன்னுடைய மனதை கெடுக்கலாம். ஆனால் நீ மட்டும் நிச்சயமாக உன்னுடைய ஆசையில் எப்பொழுதும் குறிக்கோளாக இரு. நீ வளரும் வரைக்கும் உன்னுடைய நிழலை கூட நம்ப வேண்டாம். ஏனென்றால் அது கூட உன்னை மேலே இருப்பது போல காட்டும், திடீரென்று கீழே இருப்பது போல காட்டும். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் வளரும் வரைக்கும் யாரையுமே நம்பாதே.
எப்பொழுதுமே ஒரு நபரை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பொறுப்புகளையும் அப்படியே கொடுக்காதே. ஏனென்றால் யாருடைய நிலை எப்பொழுது எப்படி மாறும் என்பது தெரியாது. எனக்கு தெரிந்தவர்கள் தானே, இப்படி இருந்தவர்கள் தானே, என்னோட நண்பராக இருந்தவர்கள் தானே என்று எப்பொழுதுமே ஒரு தவறாக யாரையுமே ஒரு நல்லவர்கள் தான், கெட்டவர்கள் கிடையாது, நல்லவர்கள் தான் என்று நீயாக முடிவெடுத்து விடாதே. எல்லோருக்குள்ளவும் ஒரு மிருகம் இருக்கும். அது அவர்கள் தேவைப்படும் பொழுது உபயோகப்படுத்துவார்கள். உனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு வேலையை நான் உன்னிடம் கொடுத்திருக்கிறேன் என்றால் அதற்கு நீ தான் உழைக்க வேண்டும். தேவையே இல்லாமல் மற்றவரை நம்ப வேண்டாம். உனக்காக எப்பொழுதும் இந்த சாய் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நீ தனியாக தான் என்று இருக்கிறாய். உடம்பு சரியில்லை என்றாலும் சரிதான், ஒரு கஷ்டம் என்றாலும் சரிதான், தனிமையில் நீ அழுதிருக்கிறாய். யாருமே வந்து உனக்கு ஒரு நிமிஷம் கூட எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்கிறேன், நான் இந்த விஷயத்தை செய்து தருகிறேன் என்று சொல்லவே இல்லை. நீ அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாய். அதனால் தான் சொல்கிறேன், உனக்கு மனித துணை இல்லை. உனக்கு மனித துணை நிச்சயமாக உனக்கு துரோகம்தான் செய்யும். தெய்வத்தை நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நகரும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் நகருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நகர உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நம்பி நீங்கள் நகர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரகாசமாக இருப்பீர்கள். தோற்று போவதை நினைக்காதீர்கள். உங்களுக்கு ஏதாவது தோல்வி வந்தால் உடனடியாக பயந்தும் விடாதீர்கள். பொறுமையாக இருந்தால் எல்லாவற்றையும் தாராளமாக நீ அனுபவிக்கலாம். சந்தோஷமாக இரு. சாய் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. ஒவ்வொரு காலகட்டமும் இந்த சாய் இருப்பேன், எல்லா விதத்திலும் உதவியாக இருப்பேன். நீ சோர்ந்து போனாலும் நிச்சயமாக அனைத்து கட்டத்திலும் நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருப்பேன் என்று நம்பு. நீ நம்பினால்தான் நான் உதவி செய்தால் கூட உனக்கு தெரியும். மற்றவர்களை நம்பி ஏமாந்து போவதை விட தெய்வத்தை நம்பி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும் வழியை பாருங்கள். எப்பொழுதும் என்னிடம் வந்து அவன் இதை செய்துவிட்டான், இவன் இதை செய்து விட்டான் என்று சொல்வதை விட நான் யாரையும் நம்பவில்லை, தெய்வத்தை நம்புகிறேன் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்து பார். உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள், எத்தனை திருப்பங்கள் வருகிறது என்று. நல்லதே நடக்கட்டும். காலம் முழுவதும் இந்த சாய் இருப்பேன். இந்த நிமிஷம் இந்த வாக்கினை சொல்கிறேன், இதோடு உன்னை விட்டு நகர்ந்து விடுவேன் என்று நினைக்க வேண்டாம். பொறுமையோடு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிலையாக இங்கு நான் இருப்பேன். உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நிச்சயமாக என்னிடமிருந்து நல்ல பரிசு கிடைக்கும். நீ ஓட ஓட உனக்கு முன்னும் பின்னும் நான் இருப்பேன். உன் கையை பிடித்து கொண்டு நீ எங்கு செல்ல வேண்டும், எந்த இடத்தை நோக்கி நீ ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த இடத்தை நான் நிச்சயமாக கொண்டு சென்று உன்னை வாழ வைப்பேன். சந்தோஷமாக மட்டும் இருங்கள். கவலை இருந்தால் தூக்கி போட்டுவிட்டு நிம்மதியாக இருங்கள். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.